ஹலோ வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஷீஷா பார்ட் 1ல் ஷீல்டு கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி டுட்டோரியலில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்ன, இன்டர்ஃபேஸ்னால் என்ன அண்ட் பார்ஷியல் கிளாஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஷீல்டு கிளாஸ். ஓகே ஷீல்டு கிளாஸ்னால் என்ன? ஓகே, நார்மலாக வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னால் முதல்ல உங்களுக்கு என்னன்னு தெரியணும். ஸோ ஒரு கிளாஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் இன்னொரு கிளாஸ் யூஸ் பண்ணிச்சுன்னா அதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது இப்போ ஒருத்தவங்க வந்து கோடிங் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். ஸோ பேங்க்கை பேஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஒரு கோடிங் எழுதியிருக்காங்க. இந்த பேங்க்ன்ற ஒரு கிளாஸில் என்னென்ன மெத்தட்லாம் வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்சாக்ஷன் வரும், டிரான்சாக்ஷனு, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, அந்த அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி ஏடிஎம் ப்ராசஸ்ஸு, அந்த மாதிரியான சில விஷயங்கள் வரும். ஸோ அந்த ப்ராசஸ் அந்த அப்ளிகேஷன் வந்து ஒன்லி இது வந்து ரிசர்வ் பேங்க் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் எல்லாமே இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஸோ இது எல்லாமே எல்லா பேங்க்குக்கும் இது அப்ளிகபிள். ஸோ ரிசர்வ் பேங்க் மட்டும் இல்லாமல் எஸ்பிஐ, இந்தியன் பேங்க், கனரா பேங்க், ஸோ எல்லா பேங்க்குக்கும் அதே தான் வந்து அது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஸோ அதை வந்து எல்லா பேங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது அப்படி தானே. ஸோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ டிரான்சாக்ஷன்னா அதுதான் டிரான்சாக்ஷன். பேங்க்னாவே கண்டிப்பாக டிரான்சாக்ஷன் இருக்கும். ஸோ அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிப்பாங்க, மாடிஃபை பண்ணிப்பாங்க. பட் கான்செப்ட்ன்றது அதுதான். ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் தான், இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ எதுக்காக இந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்துச்சு அப்படின்னா, கோடிங் வந்து பக்கமாக எழுதக்கூடாது. ஓகேங்களா, எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் கோடிங். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு அவுட்புட் வந்து குறைஞ்ச லைனில் வந்துச்சுன்னா அதுதான் வந்து எஃபிஷியன்ட் கோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மெமரியும் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னொரு கிளாஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இன்ஹெரிட்டன்ஸில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் டுட்டோரியலில் போகும்போது நான் வந்து இன்டெப்த்தாக நான் என்ன அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து நல்லா கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இப்போ வந்து ஜஸ்ட் சம் பேசிக்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷீல்டு கிளாஸ் இல்லையா. ஸோ முதல்ல வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணிடலாம். ஸோ நார்மலாக வழக்கம் போல் பப்ளிக் கிளாஸ் பேரண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த கிளாஸுக்குள்ளே பப்ளிக் வாய்டு பேரண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்குள்ளே நான் கன்சோல் உள்ள என்ன பண்ணிக்கிறேன், பேரண்ட் கிளாஸ் மெத்தட் அப்படின்னு நான் வந்து இங்கே வந்து மெத்தட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த கிளாஸோடைய நேம் வந்து சைல்டு. ஸோ நான் பேரண்ட்டை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஹெரிட் பண்ண என்ன அர்த்தம்? ஸோ இந்த பேரண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து சைல்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த பேரண்ட்டில் ஏதாவது வேரியபிளோ இல்லை ஏதாவது ஒரு மெத்தடோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதுக்குன்னு கோடிங் எழுத தேவையில்ல. ஸோ அது ஏற்கனவே இருக்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சைல்டு கிளாஸில் ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணி அந்த மெயின் மெத்தடில் சைல்டு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் பார். இந்த பாருன்றது என்ன அப்படின்னா பேரண்ட் கிளாஸில் இருக்கிற மெத்தட். ஓகேங்களா, ஸோ அப்போ பேரண்ட் கிளாஸோடைய மெத்தடை வந்து சைல்டு கிளாஸ்லேருந்து நான் ஆக்சஸ் பண்ண முடியுது. இன்ஹெரிட் பண்ணால் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதானே வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஷீல்டு கிளாஸ்னால் என்ன? ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதான் வந்து ஷீல்டு கிளாஸ். ஓகேங்களா, ஷீல்டு கிளாஸ்ன்றதே நான் ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன், அதை வேறு யாருமே இன்ஹெரிட் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த கிளாஸை வந்து நான் ஷீல்டு கிளாஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா வேறு யாராலையுமே அதை இன்ஹெரிட் பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்போது பேங்க்கு டிரான்சாக்ஷனே கூட வச்சுக்கோங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி சில கான்ஃபிடென்ஷியல் பேஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஷீல்டு கிளாஸில் தான் போடுவாங்க. ஸோ கம்பெனி லெவல் ப்ராஜெக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கம்பெனி லெவல் ப்ராஜெக்ட்ஸில் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டால் கூட ஸோ சில கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணாத மாதிரி தான் வந்து இன்ஹெரிட் பண்ணக்கூடாது, அந்த கிளாஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னா அதை வந்து ஷீல்டு கிளாஸில் தான் போடுவாங்க. ஓகேங்களா, ஷீல்டு கிளாஸ் வந்து பேஸ் கிளாஸாக தான் இருக்கணும். ஓகேங்களா, இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு வந்து ஆப்போசிட்டான ஒரு கிளாஸ் இது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து இது வந்து நார்மல் இன்ஹெரிட்டன்ஸ் தான். ஸோ இப்போ ரன் பண்ணால் ரன் ஆகும் நம்மளுக்கு.
ஓகேவா, நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ண முடியுது. ஸோ அப்போ நம்ம வந்து சைல்டு மெத்தட் வந்து பேரண்ட் மெத்தடை கால் பண்ண முடியுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஷீல்டு கிளாஸாக மாற்ற போகிறேன். ஷீல்டு கிளாஸாக மாற்றதுக்கு என்ன பண்ணோம், அந்த கிளாஸுக்கு முன்னாடி ஷீல்டு அப்படிங்கிற இந்த கீவேர்டை நம்ம போட்டுட்டோம்னா அந்த கிளாஸ் வந்து என்ன ஆகிடும், ஷீல்டு கிளாஸாக மாறிடும். ஷீல்டுனா என்னது, ப்ரொடெக்ஷன். ஸோ கவரிங் அப்படி ப்ரொடெக்ஷன் மாதிரி. ஸோ வேறு யாரும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ நான் இந்த மாதிரி இந்த கிளாஸுக்கு வந்து நான் இப்படி போட்டுட்டேன், ஷீல்டுன்னு போட்டுட்டேன். இப்போ சைல்டுக்கு நான் இன்ஹெரிட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுமா, நார்மல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் பண்ண முடியும். பட் நான் ஷீல்டு கிளாஸ்னு போட்டிருக்கேன். நார்மல் கிளாஸ்னால் பண்ண முடியும், இது வந்து ஷீல்டு கிளாஸ். ஸோ என்னால் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஸோ நான் இப்போ ரன் பண்ணால் எனக்கு என்ன வரணும், எரர் வந்துச்சுன்னா இது வந்து ஷீல்டு கிளாஸ் வந்து அந்த கிளாஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ எரர் தான் வருது. ஸோ என்ன சொல்லுது இங்கே, ஷீல்டு கிளாஸ் டாட் சைல்டு ஸோ cannot derive from the ஷீல்டு டைப் ஷீல்டு கிளாஸ் பேரண்ட். ஸோ ஷீல்டு டைப்பில் இருக்கிற ஒரு கிளாஸை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, டெரைவ் பண்ண முடியாது அப்படின்னு நம்மளுக்கு காட்டுது, எரர் காட்டுது. ஸோ உங்களுக்கு வந்து ஷீல்டு கிளாஸ்னால் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மோர் வீடியோஸ் விசிட் ஆன் www.groupstudy.n.nu. ஸோ அதில் வந்து ஃபேஸ்புக் லைக் இருக்கும், அது கண்டிப்பாக லைக் கொடுங்க. ஓகேங்களா, ஷேர் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் டுட்டோரியலில் வந்து நம்ம ஃபர்தராக ஸ்டாட்டிக்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்னா என்ன, இது வந்து C# உடைய பார்ட் 1 வீடியோ தான். ஸோ இந்த பார்ட் 1லே இவ்வளோ டைப்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிங்க இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கான்செப்டும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் பெரிய பெரிய கோடிங்ஸ் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்ட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ ஜாவா இட்ஸ் சிமிலர் டு .NET தான். ஸோ C# வந்து ஜாவாவோட சிமிலர் மாதிரி தான். ஸோ அதே மாதிரி கிளாஸு, ஸோ அந்த மாதிரி சிமிலராக தான் இருக்கும். இன்டர்ஃபேஸ், இன்ஹெரிட்டன்ஸு, எல்லா கான்செப்ட், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எல்லாமே வந்து ஜாவாவில் வர அப்படியே அதே கான்செப்ட் தான். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்,